உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும், ஏஜே ட்ரஸ்ட் நிறுவனத்தின் தலைவர் என்ற முறையிலும், ஏஜே சுவேதா மெடிக்கல் சென்டர் அண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டுமல்ல, you must get all happy and also prosperous life, healthy life. That is our important. இந்த நேரத்திலே டாக்டர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலே என்னுடைய அன்பிற்குரிய டாக்டர்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கும், இந்த மருத்துவத்துறையிலே ஈடுபட்டிருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் நான் வேண்டுகோள் வைக்கின்றேன். இந்த புத்தாண்டிலே ஒவ்வொரு மருத்துவரும் எத்துறையைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பொன்னான நேரத்தை மாதத்திற்கு ஒரு நாள் கிராமத்திற்கு சென்று அங்கு ஏழை மக்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளையும் மருந்துகளையும் உங்களால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு தர வேண்டும். அதை நடத்துவதே உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஈச் ஒன், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தந்த பழமொழி போல் ஈச் ஒன் டீச் ஒன், ஈச் ஒன் ஹெல்ப் ஒன் என்று கூறினார்கள். மை சின்சியர் ரிக்வெஸ்ட் டு ஆல் அவர் டாக்டர்ஸ், டேக் ஒன் வில்லேஜ் அண்ட் அடாப்ட் இட் அண்ட் டூ த ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் சர்வீஸ் ஃப்ரம் 2026. இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றுவது மட்டுமல்ல, ஆரோக்கியமான நாடாக, வழிகாட்டுகின்ற நாடாக நீங்கள் மாற்ற வேண்டும். ஏனென்றால் வள்ளுவன் கூறினான், உரு பசியும் ஓவா பிணியும் சிறு வகையும் சேராது இயல்வது நாடு என்று நாட்டுக்கே இலக்கணம் தந்தான். பசியை போக்குவது அரசின் கடமை, அதே நேரத்தில் பிணியை போக்குவது மருத்துவரின் கடமை. பகையில்லா நாட்டை உருக்குவது, அதை உருவாக்குவது அரசின் கடமை. எல்லாவற்றிற்கும் மேலாக உலகத்தில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும். போரில்லா உலகம் காண வேண்டும். ஆரோக்கியமான உலகம் காண வேண்டும். சாதி மத பேதமற்ற மத சார்பற்ற ஒரு நல்ல ஒரு நாடாக இந்தியா திகழ வேண்டும். மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக வேண்டும். இந்த நேரத்திலே அனைவரும் உறுதி ஏற்போம். எனவே அரசு நினைத்தால் மட்டும் போதாது, அனைத்து சகோதரர்களும் பொதுமக்களும் யாதும் ஊரே யாவரும் கேளீரே என்று உலகத்திற்கு வழிகாட்டினானே கணியன் பூங்குட்டனார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சமத்துவம் கண்டானே அந்த மாபெரும் தமிழ் புலவன். அவனை நினைவு கூர்ந்து கூறுகின்றேன். எப்பொழுதுமே உலகத்தில் அமைதியும் அன்பும் சமத்துவமும் சகோதரத்துவமும் நிலைக்க வேண்டும் என்ற இந்த புத்தாண்டிலே உறுதி ஏற்போம். உங்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் வைக்கின்றேன். நாளை முதல் உலக மக்கள் அனைவருக்கும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆரோக்கிய செய்தியை கூறி, அந்த ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியான செய்தியையும் கூறி உங்களுக்கு வழிகாட்டுவது அந்த அகில இந்திய டாக்டர் சங்கத்தினுடைய சார்பாக நான் நாளை முதல் துவங்குகின்றேன். அதனை நீங்கள் யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் அனைத்து அந்த கம்யூனிட்டி சேனல்கள் அண்ட் சோசியல் மீடியாவிலே நீங்கள் காணலாம். வழிகாட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களை தொடர்வதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். அனைவருக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள் குறித்தாக.